வெண்பாவ ஒரு வழியா காப்பாத்தி, கடைசியில இப்போ நம்ம மல்லிகிட்ட கொண்டு வந்து இப்படி ஒப்படைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது தீபிகா மேடம் ஏற்கனவே மல்லி மேல எவ்வளோ கோவமா இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அதையும் தாண்டி இப்ப சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ தீபிகா முழுக்க முழுக்க நம்ம வெண்பாவ பத்தியும் புரிஞ்சுக்க போறாங்க. அதே மாதிரி மல்லிய பத்தியும் புரிஞ்சுக்க போறாங்க. மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது மல்லி. உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்ல, அதாவது இப்போ நம்ம வெண்பாவோட விஷயத்தை முடிக்கிறாங்களா, வெண்பாவை வந்து இந்த மாதிரி நான் தான் முதல்ல கடத்தினேன், நான் பண்ண தப்புனால தான் இத்தனை நாள் வந்து நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுல இருந்து அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த கொலை கேஸில் கண்டிப்பாக அந்த சுடரை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக வந்து நேர்மையாக கண்டுபிடிப்பேன் மல்லி. நான் உன்னை பற்றி இத்தனை நாள் புரியாமல் இருந்துகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது தீபிகா மேடம் இருந்துக்கிட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தோம். அதாவது தீபிகா மேடத்து மேலே எல்லாருமே கோபமாக இருந்ததுக்கான முக்கிய காரணம், எந்த ஒரு விஷயமே அவங்க வந்து டீட்டெயிலாக விசாரிக்காமல் கடைசியில் மல்லியை ப்ளேம் பண்ணதுலேருந்து தன்னோட தம்பியை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்ப கோவப்பட்டதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணாங்க அப்படின்னே தான் சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போது நம்ம தீபிகா தன்னோட தப்பை உணர்ந்து மல்லிப்பு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போது நம்ம வெண்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறதுக்கு தீபிகாவுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு. தன்னோட வேலை போயிடக்கூடாது, தன்னோட புருஷனே தன்னை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி மல்லியை பற்றி எப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கும்போது தான் இப்போது தன்னோட தம்பி சாவு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தீபிகாவோட தம்பி சாவுக்கு என்ன தான் காரணம், முக்கியமாக என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம தீபிகாவோட தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவங்க தம்பிக்கு வந்து ஏற்கனவே ஒரு வியாதி இருந்தது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது இந்த மாதிரி வந்து யாருமே இல்லை அப்படின்னாலே அவங்கக்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி, அடுத்ததாக அவங்க வந்து இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வந்து மற்றவங்க கொடுத்த மாதிரி, அதாவது மல்லியெல்லாம் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்தா அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி தன்னோட தம்பியை வந்து ரொம்ப ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து இப்போது கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேயும் வந்து இப்போது இந்த தீபிகாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து மல்லியை ஏன்டா நம்ம இப்படி நினச்சோம், மல்லி ரொம்ப தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இப்போது மல்லிக்கு நம்ம மன்னிப்பு கேட்கறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வெண்பாவை வந்து மல்லிகிட்ட ஒப்படைக்கணும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மல்லி தப்பு பண்ணாங்க, தன்னோட தம்பியை வந்து லவ் பண்ணி ஏமாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சரியான கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தின் மூலிமா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது தீபிகா மேடம் வந்துட்டு வெண்பாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதாவது அந்த ரவுடிங்களையும் கையும் கழுவமாக பிடிச்சி இன்னும் வெண்பா மூலிமா வெண்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதுவும் இல்லாமல் இவங்க இன்னும் எவ்வளோ குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்போது அவங்களையும் வந்து நம்ம தீபிகா மேடம் காப்பாற்றுறாங்க. இப்போது வெண்பாவை வந்து காப்பாற்றி அந்த கைதிகளை, அதாவது அந்த ரவுடிங்களை வந்து கைது பண்ணி கடைசியில் நம்ம மல்லிகிட்ட வெண்பாவை வந்து ஒப்படைக்கிறாங்க. வெண்பா இங்கே பாரு, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பொண்ணை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதே மாதிரி நான் எவ்வளோ பெரிய தப்புகள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதுலேயும் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படி அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இப்போது அதாவது இந்த ஒரு விஷயத்தில் தன்னை வெண்பாவை வந்து கடத்தினது வந்து நான் தான். அதாவது ஆரம்பத்தில் இந்த போட்டியில் வந்து வெண்பா ஜெயிக்கக்கூடாது, நீ ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெண்பாவை நான் தான் கடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கடத்தினாங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயமே புரிஞ்சுது. அதாவது என் பொண்ணை ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை காணோம் அப்படின்னு நான் அவ்வளோ துடிச்சு போயிட்டேன். இத்தனை நாளாக நீங்களும் விஜயும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சிங்க, ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசினாங்க. கண்டிப்பாக மல்லி, இப்போ நான் சொல்கிறேன், அந்த சுடரோட கொலை கேஸில் உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் அதையும் தாண்டி இப்போது சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விஜய்
கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும். உங்கள் 2 பேரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து யாராலுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மல்லியை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வெண்பா இருந்துட்டு இப்போது தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மல்லிக்கும் வந்து இந்த மன்னிப்பு கேளுங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி தப்பு பண்ணால் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமும் கிடையாது. கடைசியில் வந்து வெண்பா இருந்துட்டு, ஆண்டி நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, அதுவும் இல்லாமல் வந்து என் மல்லியம்மா யார் மேலேயும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் வந்து கோவப்படவும் மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அவங்க யாரையுமே வந்து கெட்டவங்களாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து புரியாமல் இத்தனை நாள் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் மல்லியம்மா வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு மட்டும்தான் வந்து நம்ம மல்லியம்மா வந்து பார்ப்பாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போது வெண்பா வந்து அவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு, மல்லி உண்மையிலே நீங்கள் வெண்பாவை இவ்வளோ நல்லா வந்து இது பண்ணியிருப்பீங்க, அதாவது வளர்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஆரம்பத்தில் வந்து உங்கள் பொண்ணு, அதுவும் இல்லாமல் ரொம்ப மோசமாக பேசின இந்த மாதிரி கைதியோட பொண்ணு, குற்றவாளியோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பாவை ரொம்ப மோசமாக இது பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்குமா சேர்த்து நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டு கடைசியில் வெண்பாவை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சு அனுப்புகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.